ஒரு வீட்டுக்கு 2, 3 சர்வீஸ் இருந்தாலே ஈபி பில் அதிகமாக வருமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பா வரும். எதனாலன்றது இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க புரியும். ஃபர்ஸ்ட் நம்ம வீட்ல உள்ள எல்லா லோடுமே ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு மீட்டர்ல ஃபேஸ் ஆம்ப்ஸும், நியூட்ரல் ஆம்ப்ஸும் சேமா இருக்கா இல்லையான்றத செக் பண்ணணும். இல்ல ஃபேஸ் ஆம்ப்ஸ் நமக்கு 10 ஆம்ப்ஸும், நியூட்ரல் ஆம்ப்ஸ் நமக்கு 22.4 ஆம்ப்ஸ் நமக்கு காமிச்சிட்டு இருக்கு. இது மாரி ஃபேஸ் ஆம்ப்ஸும், நியூட்ரல் ஆம்ப்ஸும் நமக்கு சேமா இல்ல அப்படின்னா கண்டிப்பா வயரிங்ல ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம சிங்கிள் ஃபேஸ் உடைய ஃபியூஸ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் கூட பாருங்க மீட்டர் இப்போ ரன் ஆயிட்டே தான் இருக்கு. ஃபியூஸ் கேரியரை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் கூட மீட்டர் நமக்கு ரன் ஆகுறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூட்ரல் கரண்ட் மூலியமா நம்மளுக்கு மீட்டர் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. இந்த வீட்டோடைய வயரிங்கில என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, 3 ஃபேஸ் உடைய நியூட்ரலையும், சிங்கிள் ஃபேஸ் உடைய நியூட்ரலையும் காமனா குடுத்துட்டாங்க. 2த்தையும் லிங்க் பண்ணிட்டாங்க. இதனால 3 ஃபேஸ்ல நம்ம எந்த லோடு யூஸ் பண்ணாலும், சிங்கிள் ஃபேஸ் மீட்டருக்கு நமக்கு அந்த லோடு ஷேர் ஆகுது. சிங்கிள் ஃபேஸ்ல நம்ம லோடே யூஸ் பண்ணல அப்படின்னாலும், 3 ஃபேஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய லோடு சிங்கிள் ஃபேஸ்ல நியூட்ரல் மூலியமா நமக்கு ஷேர் ஆகுது. இது மாரி ஒரு வீட்டுக்கு 2, 3 சர்வீஸ் இருந்தாலே நியூட்ரல கண்டிப்பா காமனா குடுக்காதீங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்குற நீங்களும் உங்க வீட்டுடைய வயரிங்க செக் பண்ணுங்க. கண்டிப்பா இது மாரி ப்ராப்ளம் இருக்கும்போது ஈபி பில் நீங்க ரொம்ப ஹியூஜா பே பண்ற மாரி இருக்கும். அதேபோல ஆர்சிசிபி பிரேக்கர் வாங்கி ஃபிக்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா வயரிங்ல இது மாரி ப்ராப்ளம் இருந்தா நமக்கு அந்த பிரேக்கர் ட்ரிப் ஆகுங்க.